This sermon, Anointed Ones at the End Time, was delivered on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை மாதம் 25ஆம் தேதி 1965ஆம் வருஷம் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் தி அனாயிண்டட் ஒன்ஸ் அட் தி எண்ட் டைம், கடைசி காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். It's like Jeremiah, he knew, no matter what Hannah said, he knew where he was at. That's exactly like Moses did, and the rest of them. He knew no matter what the false prophet said, there was the word of God, it was written. எரேமியாவை போலவே அவன் அறிந்திருந்தான். அனனியா என்ன கூறினாலும் கவலைப்படாமல் அவன் எங்கே இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அது மோசே செய்ததை போன்றே மற்றவர்களும் செய்தனர். அதாவது கள்ளத்தீர்க்கதரிசி என்ன கூறின போதிலும் தேவனுடைய வார்த்தை அங்கு இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அது எழுதப்பட்டிருந்தது. அந்த காரணத்தினால் தான் மிகாயாவால் சரி, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூற முடிந்தது. ஆகாப், நான் என்னுடைய தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஸ்தாபனம் சரியாய் உள்ளது. நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது அந்த நபரை சிறைச்சாலையில் வையுங்கள். நான் அவனை கவனித்துக் கொள்வேன். இடுக்கத்தின் அப்பத்தை அவனுக்கு கொடுங்கள். அவனை புறம்பாக்கி அவனோடு எந்த ஐக்கியமும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நான் சமாதானத்துடன் திரும்பும் போது நாம் அந்த நபரை கவனித்துக் கொள்வோம் என்றான். மிகாயா, நீ திரும்பி வருவது உண்மையானால் கர்த்தர் என்னிடத்தில் பேசினதே இல்லை என்றான். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய தரிசனம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகவே இருந்தது. வேறொரு காலத்திற்காக அல்ல, ஆனால் அந்த காலத்திற்காக. ஆமென், அல்லேலூயா. அந்த காலத்திற்காகவே. Stand up and dispute with the archangel. It's been said that fools are trod with hobnail shoes where angels fear to walk. Right. தைரியமாக எழும்பி நின்று ஒரு பிரதான தூதனோடு தர்க்கம் செய்வது. தேவ தூதர்கள் நடக்க பயப்படுகிற இடங்களில் எல்லாம் மூடர் காலணிகளை அணிந்து கொண்டு மிதிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அது உண்மை. The reason the elected Jesus said won't be deceived because they are that word. They can't be nothing else. They can't hear nothing else. They don't know nothing else. Right. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் என்று இயேசு கூறினார். ஏனென்றால் அவர்கள் அந்த வார்த்தையாயிருக்கிறார்கள். அவர்கள் வேற எதுவுமாக இருக்க முடியாது. அவர்களால் வேறு எதையும் கேட்க முடியாது. அவர்களுக்கு வேறொன்றும் தெரியாது. அது உண்மை. Remember, Moses wasn't carried away with all their impersonations. Was he? Moses said, "Now wait a minute, Pharaoh. You know what? The Lord told me to do this, but glory to God. I see that your boys can do the same thing." நினைவிருக்கட்டும், மோசே அவர்களுடைய எல்லா போலித்தனங்களோடும் கொண்டு செல்லப்படவில்லை. அவன் அப்படித்தான் இருந்தானா? மோசே இப்போது, பார்வோனே, ஒரு நிமிடம் பொறும். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் இதை செய்யும்படி என்னிடம் கூறினார். ஆனால் தேவனுக்கு மகிமை, உங்களுடைய பையன்களும் அதே காரியத்தை செய்ய முடியும் என்பதை நான் காண்கிறேன். எனவே நான் என்ன செய்வேன் என்பதை நான் சொல்கிறேன். நான் உங்களுடன் சேர்ந்து கொள்ளவே சொல்லுவேன். அது தேவனுடைய தீர்க்கதரிசியை போட்டு தென்படவில்லை. இல்லை, உண்மையாகவே அவன் தன்னால் நிற்க முடிந்த அளவு உறுதியாக நின்றான். தேவன் அதை எப்படியாவது கவனித்துக் கொள்வார் என்று சரியாக அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவர் வாக்குப்படினார், நான் உங்களோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அவன் அதை அறிந்திருந்தான். எனவே அவன் அவர்களோடு சேரவில்லை. ஓ இல்லை, அவன் அவர்களோடு தங்கியிருந்தான். அவன் அவர்களுடைய ஸ்தாபனங்கள் எதையும் விரும்பவில்லை.
அவன் சரியாக தேவனோடு தரித்திருந்தான். அவர்களால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களாலும் அவன் எடுத்து செல்லப்படவில்லை. When they did one thing, he brought lice, they brought lice. He brought blood, they brought blood. He brought everything. They impersonated him every way right along. He just stood still. He knew exactly what God was on the job. அவர்கள் ஒரு காரியத்தை செய்தபோது அவன் பெண்களை பிறப்பித்தான், அவர்களும் பெண்களை கொண்டு வந்தனர். அவன் இரத்தத்தை கொண்டு வந்தான், அவர்களும் இரத்தத்தை கொண்டு வந்தனர். அவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்தான், அவர்களும் ஒவ்வொரு வழியிலும் அவனை ஆள்மாறாட்டம் செய்தனர். அவன் அப்படியே நிலைத்து நின்றான். தேவன் பணியில் இருந்தார் என்பதை அவன் சரியாக அறிந்திருந்தான். You understand now? You take 2 and 2 and make 4. You don't want to scorch too hard. So you understand, see? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் 2 2 எடுத்துக்கொண்டு 4 ஆக்குகிறீர்களா? நீங்கள் இதற்கு மேல் அதிக சூடாக்க விரும்பவில்லை. எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள். Why? They won't be deceived by it, the real believer. They are predestinated seed that should stand in the day. ஏன்? அவர்கள் அதனால் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். உண்மையான விசுவாசி அவர்கள் அந்த நாளில் நிற்க வேண்டிய முன்குறிக்கப்பட்ட வித்து. Just also, Jesus said this, many will come in that day in my name and say, Lord, have not I cast out devils in thy name? அப்படியே இயேசு இதை கூட கூறினார். அந்நாளில் அநேகரின் நாமத்தினால் வருவார்கள். கர்த்தாவே, நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை Just also, Jesus said this, many will come in that day in my name and say, Lord, have not I cast out devils in thy name? அப்படியே இயேசு இதை கூட கூறினார். அந்நாளில் அநேகரின் நாமத்தினால் வருவார்கள். கர்த்தாவே, நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவில்லையா என்று கேட்பார்கள். Jesus said at the end days, when the time is all over and the great resurrection comes, that many will come and sit down in the kingdom. The kingdom of God. இயேசு முடிவு நாட்களில் கால முடிவடைந்து மகத்தான உயிர்த்தெழுதல் வரும்போது அநேகர் வந்து ராஜ்யத்தில் உட்கார்வார்கள் என்று கூறினார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள். Many, the weeds will come and sit right down with the wheat. So now, wait a minute, Lord. I spoke in tongues, I shouted, I danced in the Spirit. I cast out devils, I spoke with tongues, I done all these things. அநேகர் களைகள் வந்து கோதுமையோடு அமர்ந்து, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும். கர்த்தாவே, நான் அந்நிய பாஷையில் பேசினேன், நான் சத்தமிட்டேன், நான் ஆவியில் நடனமாடினேன், நான் பிசாசுகளை துரத்தினேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன், நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்தேன் என்று கூறுவர். What do you say? Notice. You workers of iniquity, I never even knew you. அவர் என்ன கூறினார்? கவனியுங்கள். அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை ஒரு காலம் அறியேன். What is iniquity? Ask somebody. It's something that you know you ought to do and you won't do it. They know that word, they hear it. You're listening to this tape, you're listening to this message. அக்கிரமம் என்றால் என்ன? யாரிடமாவது கேளுங்கள். அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருந்தாலும் நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்பதாகும். அவர்கள் இந்த வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் அதை கேட்கிறார்கள். நீங்கள் இது ஒளிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த செய்திக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You see the Lord God say so, you see him confirm it, make it true. And you know this is as plain as the sun shining outside. But you that'll hold on to your denomination, hold on to those false things, you worker of iniquity. தேவனாகிய கர்த்தர் அவண்ணமாய் கூறுவதை நீங்கள் பாருங்கள். அவர் அதை உறுதிப்படுத்தி அதை உண்மையாக்குவதை நீங்கள் காண்கிறீர்கள். சூரியன் வெளியே பிரகாசித்துக் கொண்டிருப்பது போன்றே அவ்வளவு தெளிவாக இதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் உங்களுடைய ஸ்தாபனத்தை பற்றிக் கொள்ளும் நீங்கள் அந்த போலியான காரியங்களை பற்றிக் கொள்ளுகிறீர்கள். அக்கிரம செய்கைக்காரரே. Oh yes, I had great campaigns, I done this, I done that. ஓ ஆம், எனக்கு பெரிய பிரச்சாரங்கள் இருந்தன, நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன். It said, you depart from me, you worker of iniquity, I never knew you. அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒருபோதும் அறியேன் என்றார். Well, the Holy Ghost fell on me, I don't doubt that of it. I spoke in tongues, I sang in the Spirit, I done it, I don't doubt that of it. No question of that. Oh, brother, sister,
What kind of a condition? பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரின் மேல் விழுந்தார். எனக்கு அதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. நான் அந்நிய பாஷைகள் பேசினேன், நான் ஆவியில் பாடினேன், நான் செய்தேன். அதில் எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை, அதில் கேள்வி இல்லை. ஓ சகோதரனே, சகோதரியே, என்ன விதமான ஒரு நிலைமை! This is a trembling time. Where are we at? This word is coming to life now. Notice. இது ஒரு நடுக்கத்தின் நேரம். நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த வார்த்தை இப்பொழுது ஜீவனண்டை வந்து கொண்டிருக்கிறது. கவனியுங்கள். Yeah, he said to do that. Notice, you workers of iniquity. I got a scripture written down here. I don't know just where it was. It took so much time. I'm going to look it up just a minute and see. Yeah, he said to do that. Notice, you workers of iniquity. I got a scripture written down here. I don't know just where it was. It took so much time. I'm going to look it up just a minute and see what it was. I got Matthew 7:21. I just don't know where. ஆம், அவர்கள் அதை செய்வார்கள் என்று அவர் கூறினார். கவனியுங்கள். அக்கிரம செய்கைக்காரரே, நான் இங்கே ஒரு வேத வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறேன். அது எங்கே இருந்தது என்று எனக்கு தெரியாது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். நான் ஒரு நிமிடம் அது என்னவென்று பார்க்க போகிறேன். நான் மத்தேயு 7:21 எடுத்துக்கொண்டேன். எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. Sometimes I don't jot something down with it. Well, I was preaching like this. I forget what I was referring to on the scripture. Matthew 7:21. நான் சில சமயங்களில் நான் அதனோடு ஏதோ ஒன்றை குறித்துக் கொள்வதில்லை. பாருங்கள், நான் இந்த விதமாக பிரசங்கித்த போது நான் வேதத்தின் பேரில் என்ன குறிப்பிட்டுக் கொண்டிருந்தேன் என்பதை நான் மறந்துவிட்டேன். மத்தேயு 7:21. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Many shall say unto me in that day, Lord, Lord, have not we prophesied? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? Prophets, anointed ones. Is that right? Wasn't we a prophet? Wasn't we anointed? Anointed one? தீர்க்கதரிசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சரியா? நாம் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கவில்லை. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கவில்லையா? Have not I prophesied in thy name? And in thy name have not I cast out devils? How can you do that and refuse to be baptized in Jesus' name? Oh my. See how deceiving? நான் உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கவில்லையா? உம்முடைய நாமத்தினால் தான் பிசாசுகளை துரத்தவில்லையா? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற மறுக்கிற உங்களால் எப்படி அதை செய்ய முடியும்? பார்த்தீர்களா? ஓ என்னே, எவ்வளவு வஞ்சனையாய் உள்ளது என்று பார்த்தீர்களா? Right up to that very point and drop back. They go right up to the word and drop back. Now, watch this. We get this out just a minute. சரியாக அந்த கட்டத்திற்கு வந்துவிட்டு அதன் பின்னர் ஏற்காமல் திரும்பி சென்று விடுகின்றனர். அவர்கள் வார்த்தைக்கு சென்று அதன் பின்னர் ஏற்காமல் திரும்பி சென்று விடுகின்றனர். இப்பொழுது இதை கவனியுங்கள். நாம் ஒரு நிமிடம் இதை பார்ப்போம். Many will say unto me, Lord, Lord, have not we prophesied? We've been prophets. அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? நாங்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தோம் அல்லவா? Yeah, I spoke of that in Matthew 24:24. ஆம், நான் அதை குறித்து மத்தேயு 24:24 பேசினேன். And in thy name cast out devils, and in thy name done many works. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக கிரியைகளை செய்தோம் அல்லவா? And then will I confess unto them, I never knew you. Depart from me, you that work iniquity. அப்பொழுது நான் அவர்களை ஒரு காலம் அறியேன் என்று அவர்களுக்கு தெரிவித்து விடுவார். அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். When it was put right before you and you've seen it moving, seen it was the word, and for your denominational sake you just held into it. I never even knew you. I don't care how many devils you cast out, how many you did this and that, I knew nothing about you. அது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட போது நீங்கள் அதை கண்டு, அது அசைவதை கண்டு, அது வார்த்தையாய் இருந்தது என்பதையும் கண்டீர்கள். உங்களுடைய ஸ்தாபனத்தின் நிமித்தமாக நீங்கள் அதை அப்படியே பற்றிக் கொண்டீர்கள். நான் உங்களை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் எத்தனை பிசாசுகளை துரத்தினாலும், எத்தனை பேர் அதை செய்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உங்களை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. பிலேயாம், உம்முடைய நாமத்தில் நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அது நிறைவேறினது என்றான். அது முற்றிலும் உண்மை. ஆனால் அது வார்த்தைக்கு வந்தபோது நீங்கள் அதை மறுத்து விட்டீர்கள்.
True word, vindicated word, made manifest. You workers of iniquity. ஓ சகோதரனே, வஞ்சிக்கும் பாகத்தை பார்த்தீர்களா? சரியாக தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் வார்த்தையோடு, உண்மையான வார்த்தையோடு, ரோபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு வெளிப்படுகிறது. அக்கிரம செய்கைக்காரரே, Satan has tried in all ages to impersonate the true word. We know that, don't we? சாத்தான் எல்லா காலங்களிலும் உண்மையான வார்த்தையை ஆள்மாறாட்டம் செய்ய முயன்று வந்துள்ளான். நாம் அதை அறிவோம், நாம் அறிந்திருக்கவில்லையா? Notice, come up to the borderline and quit. Look here. He said in Hebrews, the 6th chapter, now we was reading a while ago, I told you to refer back to it, and we will for the next couple of minutes. He said, கவனியுங்கள், எல்லைக்கோடு வரை வந்து விட்டு விடுதல். இங்கே பாருங்கள், அவன் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் கூறினான். இப்பொழுது நாம் சற்று முன்பு வாசித்துக் கொண்டிருந்தோம். நான் உங்களிடம் அதை குறித்து பாருங்கள் என்று கூறினேன். அடுத்த 2 நிமிடங்களில் நாம் பார்ப்போம். அவன் கூறினான், but thorns and thistles, which is nigh unto rejection, whose end is to be burned. Borderline. முள்செடிகளையும் முள்புண்டுகளையும் புறக்கணிக்கத்தக்கதாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. எல்லைக்கோடு. Ye who have tasted the heavenly gift. பரம ஈவை ருசி பார்த்தவர்களே. Tasted. In other words, you've seen it. You can't taste it with your mouth. ருசி பார்த்தீர்கள். வேறு விதமாக கூறினால், நீங்கள் அதை கண்டீர்கள். உங்களால் அதை உங்களுடைய வாயினால் ருசித்து பார்க்க முடியாது. But you've seen it. And you knew it was the truth. You know it was the truth. Tasted the heavenly gift. ஆனால் நீங்கள் அதை கண்டீர்கள். அது சத்தியம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அது சத்தியமாய் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்கள். பரம ஈவை ருசி பார்த்தார்கள். And made partakers of the Holy Spirit as it fell upon you. பரிசுத்த ஆவியை பெற்றும் அது உங்கள் மேல் விழுந்தபோது. Tasted of the good word of God. தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்து. Tasted, you seen it was right, and the Holy Ghost falling upon you, the weed in the field. ருசி பார்த்தது, அது சரியென்று நீங்கள் கண்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் விடுதல், வயலில் உள்ள களைகள். And then turn away. பின்னர் மறுதலித்து. Denying the very Christ that sanctified you and called you and put that anointing upon you. உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை அழைத்த அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் அளித்த அதே கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம். There remaineth no more sacrifice for sin for that. பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். It's unpardonable. It's impossible for him to ever come to the knowledge of the truth. அது மன்னிக்க முடியாதது. அவர்கள் சத்தியத்தை அறியும் அறிவிற்கு வருவது கூடாத காரியம். For it is impossible for those who were made partakers of the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். Fell upon the weeds. See? Started in with Jesus. And Lord, I'm going through, but when you hit the word, you turn back. Made partakers of the Holy Spirit. And even tasted or seen the word itself manifested. களைகளின் மேல் விழுந்தது. பாருங்கள், இயேசுவோடு தொடங்கி, கர்த்தாவே, நான் கடந்து செல்ல போகிறேன், ஆனால் நீங்கள் வார்த்தை கண்டை வரும்போது நீங்கள் திரும்பி செல்லுகிறீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்று ருசி பார்த்தபோது அல்லது வார்த்தையே வெளிப்படுவதை கண்டீர்கள். And then turn away from it. It's totally impossible for him to ever see it or come to it. அதன் பின்னர் அதிலிருந்து விலகி சென்று அவர்கள் அதை காண்பதோ அல்லது அதற்கு வருவதோ முற்றிலும் கூடாத காரியம். That's thus saith the Scripture. Heavens and earth will pass away, but it won't. You see it? Totally impossible. The Bible said so. And the Spirit bears record of it. அது வேதம் உரைக்கிறதாவது. இப்பொழுது நீங்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் அது ஒழிந்து போகாது. நீங்கள் அதை காண்கிறீர்களா? முற்றிலும் கூடாத காரியம். வேதம் அவண்ணமாய் கூறியுள்ளது. ஆவியானவர் அதை குறித்து சாட்சி பகர்கிறார். Notice, let me give you a little example. Look at those people who come out under Moses' prophecy. Come out of that organization and come out of everything under the prophecy, saw the great works and wonders and things like that, and come up to the borderline of going in. கவனியுங்கள், நான் உங்களுக்கு ஒரு சிறு உதாரணத்தை கூறட்டும். மோசேயின் தீர்க்க தரிசனத்தின் கீழ் வந்த அந்த ஜனங்களை பாருங்கள். அந்த ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்து, எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வந்து, தீர்க்க தரிசனத்தின் கீழ் மகத்தான கிரியைகளையும் மற்றும் அதிசயங்களையும்
அது போன்ற காரியங்களையும் கண்டு உள்ளே நுழைவதற்கான எல்லைக்கோடு வரைக்கும் வந்தார்கள். Now, Lee, there comes your name on the book. See, you've got it fixed out. If you're not here and out on the hookups, Dr. Lee Vail sitting here. இப்பொழுது லீ, அதோ உங்களுடைய பெயர் புத்தகத்தில் வருகிறது, பார்த்தீர்களா? நீங்கள் அதை பதிவு செய்து விட்டீர்கள். நீங்கள் இங்கே வெளியே தொலைபேசி இணைப்புகளில் இல்லாதிருந்திருந்தால் வேத பண்டிதர் லீவேயில் இங்கே அமர்ந்திருக்கிறார். He's grammarizing this book of the 7 church ages, and the problem come up with a question about your name taken off the Lamb's Book of Life. See, it's puzzled a lot of ministers. So wait till you get the book, you'll understand it. If you ain't got any line in you. அவர் 7 சபை காலங்களை குறித்த புத்தகத்தை இலக்கண ரீதியாக வகுத்துக் கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய பெயர் எடுக்கப்பட்டு விட்டது என்பதை பற்றிய ஒரு பிரச்சனை அல்லது கேள்வி எழும்புகிறது. பாருங்கள், அது அநேக ஊழியக்காரர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் நீங்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும் வரையில் காத்திருங்கள். உங்களுக்குள் வெளிச்சம் இருந்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். பார்த்தீர்களா? Now you'll turn your head and won't even look at it if you don't want to see it. Like my mother used to say, you can't get blood from a turnip because there's no blood in it. கவனியுங்கள், இப்பொழுது நீங்கள் அதை காண விரும்பாவிடில் நீங்கள் உங்களுடைய தலையை திருப்பி அதை பார்க்க மாட்டீர்கள். என் தாயார் வழக்கமாக கூறுவது போல, நீங்கள் ஒரு சிவப்பு முள்ளங்கியிலிருந்து ரத்தத்தை எடுக்க முடியாது, ஏனெனில் அதில் ரத்தம் இல்லை. Notice, the light has to come. It's not in darkness. The light comes to the darkness. And the darkness perceives it not. Notice now, the anointed ones, in this day. கவனியுங்கள், வெளிச்சம் வர வேண்டும். அது இருளில் இல்லை, வெளிச்சம் இருளுக்கு வருகிறது. இருளதை அறியாது. இப்பொழுது இந்த நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கவனியுங்கள். As Moses brought out those children of Israel and they listened and got all confused with that great nation up there. Now Israel was interdenominational. It had no land, had no home, it was going to a home. மோசே அந்த இஸ்ரவேல் புத்திரரை வெளியே கொண்டு வந்தது போல அவர்கள் செவி கொடுத்து அங்கே அந்த பெரிய தேசத்தோடு குழப்பமடைந்தனர். இப்பொழுது இஸ்ரவேல் ஸ்தாபனமற்றதாக இருந்தது. அதற்கு நிலமும் கிடையாது, வீடும் கிடையாது. அது ஒரு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தது. We had no church. We were going to a church. The church of the firstborn. The church that's in glory. Not the church that's on earth by man. The church that's in glory. The called out ones, predestinated to eternal life. See? Going to their home. நமக்கு சபையே கிடையாது. நாம் இல்லை. நாம் ஒரு சபைக்கு, முதற்பேரான சபைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். மகிமையில் உள்ள சபை. ஒரு மனிதனால் பூமியின் மேலுள்ள சபைக்கு அல்ல. மகிமையில் உள்ள சபை அழைக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், தங்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். And when they come up to the place to cross over, they doubted the word and come back after Joshua and Caleb and them went over and brought back a bunch of grapes to prove to them the land was there. அவர்கள் கடக்க வேண்டிய இடத்திற்கு வந்தபோது அவர்கள் வார்த்தையை சந்தேகித்து திரும்பி வந்தனர். யோசுவாவும் காலேபும் மற்றவர்களும் அங்கு சென்று அங்கே தேசம் இருந்தது என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும்படியாக ஒரு குலை திராட்சை பழங்களை கொண்டு வந்தனர். The word of God's promise, it's a good land, milk and honey, and brought it back on this side to prove it to them, and they tasted of it and said, oh, we can't do it all. அது பாலும் தேனும் உள்ள நல்ல தேசம் என்ற தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையாகும். அவர்களுக்கு அதை நிரூபிக்கும்படியாக இந்த பக்கத்தில் அதை திருப்பிக் கொண்டு வந்தனர். அவர்களை ருசி பார்த்துவிட்டு எங்களால் அதை செய்ய முடியாது என்றனர். What happened? They perished in the wilderness. They stayed right there and organized themselves and died, every one of them. But the ones that went over and brought them back, Joshua and Caleb, Moses is translated. என்ன நடந்தது? அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். அவர்கள் அங்கேயே தரித்திருந்து தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தனர். ஆனால் யோசுவாவும் காலேபும் அவர்களை திருப்பி அழைத்து வந்தவர்கள். மோசே மறுரூபமாக்கப்பட்டான். Type of the waiting for the church, the resurrection of the Old Testament, New Testament, and the raptured body. See the three there. Have to keep them threes in line. See? So in the believer and unbeliever. சபையானது காத்திருப்பதற்கு ஒரு மாதிரி. பழைய ஏற்பாட்டின் உயிர்த்தெழுதல், புதிய ஏற்பாடு, எடுத்துக்கொள்ளப்பட்ட சரீரம். அங்குள்ள மூன்றை பார்த்தீர்களா? விசுவாசி மற்றும் அவிசுவாசியில் பாருங்கள். ஏற்கனவே இந்த மூன்றையும் வரிசையில் வைத்திருக்க வேண்டும். பார்த்தீர்களா? Notice how it was totally, remember, God never did forgive that sin. Now how are they going to come in? அது எப்படி முற்றிலும் என்பதை கவனியுங்கள்.
தேவன் அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்கள் எப்படி உள்ளே வரப்போகிறார்கள்? If it's thorns to begin with, it's thorns at the end. Only the predestinated will see it. துவக்கத்தில் அது முட்கள் என்றால் அது முடிவிலேயே முட்களாகவே இருக்கின்றன. முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காண்பார்கள். Notice closely now. Just like in the days of St. Martin, right before the Dark Ages. Godly little man. How many ever read the writings of St. Martin? Many of you have. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இருண்ட காலத்திற்கு முன்னர் பரிசுத்த மார்ட்டினின் நாட்களைப் போலவே ஒரு தேவபக்தி உள்ள சிறிய மனிதன். எத்தனை பேர் பரிசுத்த மார்ட்டினின் புத்தகங்களை வாசித்திருக்கிறீர்கள்? உங்களில் அநேகர் வாசித்திருக்கிறீர்கள். Went down to get the writings of St. Martin. The priest said, but he wasn't canonized. பரிசுத்த மார்ட்டினின் புத்தகங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் சென்றோம். பாதிரியார், ஆனால் அவர் பரிசுத்தவானாக அறிவிக்கப்படவில்லை என்றார். Sure he wasn't. Not by them, but he was by God. The Holy Spirit told us to put him there on that third church age. நிச்சயமாக அவர் அவ்வாறு ஆக்கப்படவில்லை, அவர்களால் அல்ல, ஆனால் அவர் தேவனால் ஆக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் அந்த மூன்றாம் சபை காலத்தில் அவரை அங்கே பொருத்தும்படி கூறினார். பார்த்தீர்களா? Look what a godly little man he was. Called, predestinated. His parents heathen. His daddy a soldier. He had to follow his line to be a soldier. And when he did, he always believed that there was a God somewhere. A man of the woods and could see God. அவர் என்னே ஒரு தேவபக்தி உள்ள எளிய அழைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட மனிதனாக இருந்தார் என்பதை பாருங்கள். அவருடைய பெற்றோர் அஞ்ஞானிகள். அவருடைய தந்தையார் ஒரு இராணுவ வீரர். அவர் ஒரு போர் வீரனாய் இருக்க அவருடைய வழியை பின்பற்ற வேண்டியதாயிருந்தது. தேவன் எங்கோ இருக்கிறார் என்றே அவர் எப்பொழுதும் விசுவாசித்தார். காடுகளில் இருந்த ஒரு மனிதனாய் தேவனை காண முடிந்தது. One day he passed by a city and there was an old bum laying there dying, asking somebody he's cold that night. Well, I said, give me something to cover me up, I'll die tonight. ஒரு நாள் அவர் ஒரு நகரத்தை கடந்து சென்ற போது அங்கே ஒரு வயோதிக பிச்சைக்காரன் மரித்துக் கொண்டிருந்தான். ஓ, என்னை போற்றிக் கொள்ள ஏதாவது ஒன்றை கொடுங்கள், நான் இன்றிரவு மரித்து போவேன் என்றான். Nobody do it. Martin stayed off to one side and watched him for a while. Nobody do it. He only had one coat. He frees himself. He's on duty. If he give him that coat, so he thought both of us have a chance to live if I'll divide with him. எவருமே அதை செய்ய மனதில்லாதிருந்தனர். மார்ட்டின் ஒரு பக்கத்தில் அமர்ந்து சிறிது நேரம் அவனை கவனித்தார். எவருமே அதை செய்ய மனதில்லாதிருந்தனர். அவரோ ஒரே ஒரு மேலங்கியை மாத்திரமே உடையவராயிருந்தார். அவருக்கு அந்த மேலங்கியை கொடுத்தால் அவர் கடமையில் இருந்தபடியால் அவரே உறைந்து போய் விடுவார் என்பதாயிருந்தது. எனவே அவர், நான் இதை அவனோடு இரண்டாக பகிர்ந்து கொண்டால் நாங்கள் இருவரும் ஜீவிக்க ஒரு வாய்ப்பு உண்டு என்று எண்ணினார். So he took his own coat and split it in two with his saber and wrapped the old bum in it. He wrapped his own coat around. எனவே அவர் தன்னுடைய சொந்த மேலங்கியை எடுத்து அதை தன்னுடைய வாளினால் இரண்டாக கிழித்து அதில் அந்த பழைய துணியை சுற்றிக் கொண்டார். அவர் தன்னுடைய சொந்த மேலங்கியை சுற்றிக் கொண்டார். And everybody said, look what a funny looking sentry. Look what a funny looking soldier. Half a coat wrapped around him. எல்லோரும் பாருங்கள், என்ன ஒரு வேடிக்கையான தோற்றமுடைய காவலாளி, பாருங்கள் என்ன ஒரு வினோதமான தோற்றமுடைய ராணுவ வீரன், பாதி மேலங்கியினால் அவரை சுற்றி இருந்தார். The next night when he was off of duty and laying in his bed, he woke up, looked standing in the room, and there stood Jesus Christ, wrapped in that old piece of a garment that he put around him. He knew right then, what you do unto my little ones, that you have done unto me. Come on him, laying there. அடுத்த நாள் இரவு அவர் கடமையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய படுக்கையில் படுத்திருந்த போது அவர் விழித்தெழுந்தார். நோக்கி பார்த்தபோது அங்கே இயேசு கிறிஸ்து நின்றிருந்தார். அறையில் நின்று கொண்டிருந்தார். இவர் தன்னை சுற்றி அணிந்திருந்த அந்த பழைய துணியால் அவர் சுற்றப்பட்டிருந்தார். அப்பொழுது அவர், அங்கு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நீங்கள் அதை எனக்கே செய்துள்ளீர்கள் என்பதை அறிந்திருந்தார். He's a great servant of God. The church made fun of him, persecuted him, kicked him out and everything else, but he was a prophet of God. What he said come to pass. There's many believed him in that age too. அவர் ஒரு மகத்தான தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தார். சபையோ அவரை பரிகசித்தது, அவரை துன்புறுத்தியது, அவரை வெளியே உதைத்து தள்ளினது, மற்ற காரியங்கள். ஆனால் அவர் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்தார். அவர் கூறினது நிறைவேறினது. அந்த காலத்திலும் கூட அநேகர் அவரை விசுவாசித்திருந்தனர். I'll show you how deceiving the devil is. One day he was sitting in his study. Up come a mighty angel, crown on his head, golden shoes on, lace around his garments of gold, and said, பிசாசு எவ்வளவாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கவே விரும்புகிறேன். ஒரு நாள் அவர் உட்கார்ந்து தன்னுடைய படிப்பாய்வில் இருந்தார். தன் தலையில் கிரீடம் சுட்டப்பட்டு பொன் காலணி அணிந்தவனாக, தன் வஸ்திரத்தை சுற்றி சரிகை அணிந்தவனாக ஒரு வல்லமையான தூதன் எழுந்து வந்து, Martin, do you know me? He
He said, I am your Lord and Savior. I'm the one that saved you. Worship me, Martin. மார்ட்டின், உனக்கு என்னை தெரியுமா? அவன், நானே உனக்கு கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிறேன். நான் தான் உன்னை ரட்சித்தேன். என்னை வணங்கு மார்ட்டின் என்றான். But that prophet, knowing there was a little something strange there, he kept looking at him. He said, Martin, I am your Savior, Jesus Christ. Worship me. Don't you know me, Martin? ஆனால் அந்த தீர்க்கதரிசியோ அங்கே ஏதோ ஒரு சிறு விசித்திரமான காரியம் இருந்தது என்பதை அறிந்திருந்தார். அவர் தொடர்ந்து அவனையே பார்த்துக் கொண்டிருந்தார். அவன், மார்ட்டின், நானே உன்னுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, என்னை தொழுதுகொள். மார்ட்டின், உனக்கு என்னை தெரியாதா என்று கேட்டான். Martin kept looking at him, the scripture running through his mind. He said, Satan, get away from me. He said, you got a crown on your head, and the word of God says his saints will crown him at the end of the age. மார்ட்டின் அவனை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய சிந்தையில் வேதவாக்கியம் ஓடிக்கொண்டிருந்தது. அவர், சாத்தானே, என்னை விட்டு அகன்று போய் என்றார். அவர், உன்னுடைய தலையில் ஒரு கிரீடம் இருக்கிறது. காலத்தின் முடிவில் அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு முடிசூட்டுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது என்றார். Wouldn't that been Pentecostal bait? What's that word, brother? That's where it pays. அது பெந்தேகோஸ்தே துண்டிலாக இருக்காதா சகோதரனே? அந்த வார்த்தையை கவனியுங்கள். அங்குதான் அது பலனளிக்கிறது. One day again in the monastery, they had an old saint down there, a bunch of young monks, and one of them kind of irritable. Watch this. Here's a good parable today. ஒரு நாள் மீண்டும் அந்த மடத்தில் அவர்கள் அங்கே ஒரு வயதான பரிசுத்தவானை, ஒரு கூட்ட இளம் துறவிகள் உடையவர்களாயிருந்தனர். அவர்களில் ஒருவன் ஒரு விதமான எரிச்சல் முட்டுபவனாயிருந்தான். இதை கவனியுங்கள். இன்றைக்கு இங்கே ஒரு நல்ல உவமை உள்ளது. He wanted to be something above the rest of them. He wanted to show himself authority, bigger something better. All class, great big something. He had to be classical. Always wanted the other brother not, he had to be different. அவன் மற்றவர்களை காட்டிலும் மேலான ஒருவனாய் இருக்க விரும்பினான். அவன் தன்னை அதிகாரத்தை, மகத்தான ஒன்றை, மேலான ஏதோ ஒன்றை காண்பிக்க விரும்பினான். உங்களுக்கு தெரியும், எல்லா வகுப்பினருக்கும் மேலாக மகத்தான பெரிய ஏதோ ஒரு காரியம். அவன் வித்தியாசமானவனாக இருக்க வேண்டும் என்று இருந்தான். எப்பொழுதுமே மற்ற சகோதரர்களுக்கு விருப்பமில்லை. அவன் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று இருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பார்த்தீர்களா? No matter what it was, he was very arrogant. He was the only pebble on the beach. There was nobody could touch him. Now watch what happened. He had to have something big. He had to compare with the big societies. You follow me? அவன் அது என்னவா இருந்தாலும் கவலைப்படாமல் அவன் மிகவும் திமிர் பிடித்தவராயிருந்தான். கடற்கரையில் இருந்த ஒரே கூழாங்கல்லாய் அவன் இருந்தான். எவருமே அவனை மிஞ்ச முடியவில்லை. இப்பொழுது என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள். அவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை பெற்றிருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் பெரிய சங்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருந்தது. நான் கூறுவதை நீங்கள் கவனித்து வருகிறீர்களா? பார்த்தீர்களா? So he said he prophesied. He said the Lord's made me a prophet also. I'm a prophet. எனவே அவன் கூறினான். அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். அவன், கர்த்தர் என்னையும் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார், நான் ஒரு தீர்க்கதரிசி என்றான். Now there was one identified prophet in the land, and that was Saint Martin. He was born a prophet. இப்பொழுது தேசத்தில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அது பரிசுத்த மார்ட்டின். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்திருந்தார். But this kid said, young fellow said, young monk, about 25 years old, he said, the Lord has made me a prophet. I'm going to prove it to you. Said tonight the Lord's going to give me a big fine robe. Put it up on me, a white robe. Set among you. ஆனால் இந்த இளைஞன் கூறினான், அந்த வாலிபன் அவர் கூறினான், சுமார் 25 வயதுடைய இளம் துறவி. அவன், கர்த்தர் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்கியிருக்கிறார், நான் அதை உங்களுக்கு நிரூபிக்கப் போகிறேன் என்றான். கர்த்தர் இந்த இரவு எனக்கு ஒரு பெரிய அருமையான அங்கியை கொடுக்க போகிறார். அதை என் மேல் ஒரு வெள்ளை அங்கியை உடுத்தி என்னை உங்கள் மத்தியில் வைக்கப் போகிறார். And all of you shall come up to me. See? And you'll take orders from me. அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் என்னிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். Now compare that today. See? I'll be the head of the organization. I'll take care of you, the rest of you monks. இப்பொழுது அதை இன்றைக்கு ஒப்பிட்டு பாருங்கள். நான் சாபனத்தின் தலைவராக இருப்பேன். மற்ற துறவிகளே, உங்களை நான் கவனித்துக் கொள்வேன். And sure enough, that night, the lights come on in the building. So the writing of St. Martin says, read it. And it's authentic, it's history. And the lights come on, and all the rest of watched, and here comes, he had on a white robe standing among them. He said, see what I told you? That's contrary to the word. நிச்சயமாகவே
பரிசுத்த மார்ட்டினின் எழுத்து வரிகள். அன்றிரவு கட்டடத்தில் ஒரு விளக்கு எரிந்தது என்று கூறுகிறது. அதை படியுங்கள். அது உண்மையானது. அது சரித்திரம். விளக்குகள் எரிய மற்ற யாவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். இதோ வந்து அவன் ஒரு வெள்ளை அங்கியை அணிந்து கொண்டு அவர்கள் மத்தியில் நின்றான். அவன், நான் உங்களுக்கு என்ன கூறினேன் என்று பார்த்தீர்களா என்று கேட்டான். ஆனால் அது வார்த்தைக்கு முரணாய் உள்ளது. அவன் கல்லூரியின் பழைய பீடாதிபதியை அழைத்துக் கொண்டு சென்றபோது அவர் சற்று மேலும் கீழும் நடந்து, மகனே, அது சரியல்ல என்று கூறினார். அவர், ஒரே ஒரு வழிதான் உண்டு என்றார். இதோ அது உள்ளது. நாம் அறிந்து கொள்ள ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அது இயற்கைக்கு மேம்பட்டதாக காணப்பட்டது. மகனே, பெந்தேகோஸ்தேயினர் இதை நம்பி விழுந்து போயிருப்பார்கள். But it don't seem right to the word. Now we have such a person, an anointed prophet by the name of Martin. Come, go up before him. அவர் அற்புதமானது சரியானதாக தென்பட்டாலும் வார்த்தைகள் சரியானதாக தென்படவில்லை. இப்பொழுது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர், மார்ட்டின் என்ற பெயர் கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி உண்டு. வா, அவருக்கு முன்பாக போகலாம் என்றார். The guy said, no, Martin ain't got nothing to do with this. அந்த நபர், இல்லை இல்லை, மார்ட்டினுக்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது என்றான். நீ எப்படியும் போக போகிறாய் என்றார். அவர்கள் அவனை மார்ட்டினுக்கு முன்பாக கொண்டு செல்ல அவர்கள் அவனுடைய கரத்தை பற்றி பிடித்தனர். அப்பொழுது அந்த அங்கி அவனை விட்டு மறைந்தது. பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் பாருங்கள், அவர்கள் இவர்களை அறிவார்கள். இயேசு, என் ஆடுகள் என் வார்த்தையை அறிந்திருக்கின்றன என்றார். ஓ, நீங்களோ என் சத்தத்தை கேளுங்கள் என்று கூறலாம். அது அவருடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பார்த்தீர்களா? முன்குறிக்கப்பட்டவர்களை அறிவார்கள். ஒரு அந்நிய வார்த்தையோ அல்லது ஒரு அந்நிய சத்தத்தையோ பின்பற்ற மாட்டார்கள். அங்கே பின்னால் உள்ள அந்த நபர்களோடும் அந்த விதமாகத்தான் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். மார்ட்டின் அங்கிருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அந்த காலத்தின் ஒரு தீர்க்கதரிசி, வார்த்தையின் மூலம் தேவனால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, வார்த்தையை அறிந்திருந்தார். அந்த மனிதன் அதற்கு முன்பாக நிற்க விரும்பவில்லை. அவர், பிணமானது எங்கே இருக்கிறதோ அல்லது வார்த்தை, அங்கே அந்த காலத்தில் கழுகுகள் கூடும் என்று கூட கூறினார். Where the carcass is, the manna is, the word is, there the eagles will be gathered. இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது மத்தேயு 24:28 ஆகும். சற்று முன்பு மத்தேயு 24:24. அதற்கு கீழே 4 வசனங்கள் உள்ளன. பாருங்கள், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், பிணமானது எங்கே இருக்கிறதோ, மன்னா என்பது வார்த்தையாய் உள்ளது, அங்கே கழுகுகள் கூடும்.